ஒரு எரிச்சலின் ஆவியை உன்னிலிருந்து விலக்கி போட விடாதபடிக்கு ஆண்டவரே தடை செய்கிற ஒரு சில காரியங்களை அடிக்கடி உன் நம்பிக்கை உடைகிறது, அடிக்கடி உன் சிந்தனைகள் மாறுகிறது. பலவீனத்தை பார்த்து அல்லேலூயா தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். நீ பார்க்கிறது என்ன? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகத்தில் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இயக்கங்களை நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லியிருக்கிறபடியே நீ ஆரம்பத்திலே ஓடின ஓட்டத்தை போல ஆண்டவர் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறாய். வர வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு, மாற்றத்துக்கு நேராய் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை உனக்கு முன்பாக வைத்து உன்னை மறுபடியும் தூக்கி தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் உன்னை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லா கரங்களை கட்டி ஆவியானவருடைய பிரசனம் இறங்கட்டும். உன்னை வேட்டையாட அம்பை எய்து கொண்டிருக்கிறது போல உன்னை வீழ்த்த நினைக்கிற ஒரு சில நபர்களை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆனால் அதை நீ மேற்கொள்ள முடியல. அது சமீபமாக இருந்தும் அது உன்னை பாதிப்பை கொண்டு வருகிறது. அதை மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை வேடனுடைய கைக்கும் பாவாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். முன்பு தேவ சமூகத்திலே பல மணி நேரம் ஜெபித்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களிலே கதறி அழுத ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் பதிலை தந்தேன் என்று நினைவு கூறுங்கள், நினைத்தருங்க. இப்போதோ அநேக காரியங்கள் உனக்கு முன்பாக, அநேக காரியங்கள், அநேக ஸ்தோத்திர தடைகள், அநேக பலவீனத்தை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, நீ சோர்ந்து ரெண்டு நினைவினாலே நீ குந்தி நடந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு முன்பாக ஒரு கட்டளை, ஒரு கல்லை பார்க்கிற, அது அடிக்கடி மாறி வழிகளில் நிற்கிறதை பார்க்கிற, அது தடுமாற்றத்தை கொண்டு வருகிறது. திடீரென்று யதார்த்தமாய் ஆக்சிடென்ட்டை கொண்டு வருகிறது, திடீரென்று பலவீனத்தை கொண்டு வருகிறது, திடீரென்று நினைக்க முடியாதபடிக்கு ராத்திரி வேளையிலே தூக்கத்தை உடைக்கிறது. சின்ன வார்த்தைகள் பெரிய ஒரு அங்கலாப்பை கொண்டு வந்து பொறுமையை இழக்க வைத்து உன் பலவீனத்திலே நீ ஓடிக்கொண்டிருக்கும்படியாக பிளான் செய்கிற ஒரு சில ஆவிகளின் ஆதிக்கம், நீ ஜெபிக்காம இருக்கிறது நிமித்தம், தேவ வார்த்தையை வாசிக்காம இருக்கிறது நிமித்தம், தேவ வார்த்தையை கை கொள்ளாம இருக்கிறது நிமித்தம் உன்னை இடர்களுக்கு நேராய் கொண்டு வருகிற, சமாதானத்துக்கு கிடைக்கிற ஒரு போராட்டத்தை கொண்டு வருகிற, மரண பயத்தை அடிக்கடி கொண்டு வருகிற ஆவியானவர் காண்பிக்கிறார். அவைகளை உடைக்கிறார். ஆவியான மகிமை இறங்கட்டும். நீ நினைக்கிறது ஒண்ணே, அது நடக்கிற ஒண்ணே. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அது ஏன் இது நடந்துச்சு, ஏன் இப்படி இழந்தேன், ஏன் இப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர வேதனையை சந்திச்சேன், ஏன் இருக்கிறேன், ஏன் ஓடுகிறேன், ஒரு விடை தெரியாமல், ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஓடி பயத்தோடு பலவீனத்தோடு ஓடுகிற ஒரு சில நபரை ஆவியானவர் காண்பிக்கிறார். அவர்கள் மேல தேவ தயவு, முன்பே நான் உன்னை தெரிந்திருக்கிறேன், முன்பே நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவரை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நீ அநேக நேரங்களிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ளாமல் போய்விட்டது நிமித்தம் சில காரியங்களை மேற்கொள்ள முடியல. உனக்கு வந்த பலவீனங்களும், உனக்கு வந்த வேதனைகளும், உனக்கு வந்த பிரச்சனைகளும் அதையெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் இன்னும் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், இன்னும் ஜெபத்தை கூட்ட விரும்புகிறார், இன்னும் தேவ வார்த்தையை கை கொண்டு நடக்க விரும்புகிறார், இன்னும் தேவ ஆவியானவர் உன் குடும்பத்தை சீர்படுத்த விரும்புகிறார், இன்னும் உன் குடும்பத்தை அன்று சரிபடுத்த விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஜீசரி பபல சந்தரதியா. எந்த மனுஷனை உயர்த்த அவரால் முடியும், எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஹல்லேலூயா. நீ எதை நோக்கி கொண்டிருக்கிறாய், எதை பார்த்து கொண்டிருக்கிறாய், எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்? தடைகளை உடைக்கிற தேவன் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அவர் கோணலான வழிகளை செவைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா ஜீசஸ். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டே. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான
ஆவியான ஒரு நாமம் உண்டே, மனிதரிலே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க, மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சில பகுதிகள் குணமாக்க முடியாத பகுதிகளை ஆவியானவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்குள்ளே அது ஸ்தோத்திரம் அநேக காரியங்களை சுகமாக்கக்கூடாதபடிக்கு நிறைய தடைகளும், அந்த சில தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்களையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தடையாய் உண்டாக்கி வைத்து சுகமாக்க முடியாம இருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். அப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம் சில கற்பப்பை பிரச்சனை, சில ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சில போராட்டத்தின் ஆவிகள், அந்த தலைவலி பிரச்சனைகள், கால்வலி பிரச்சனையை ஆவியானவர் காண்பிக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, சுகமளிக்கிற வல்லமை. என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, சுகமாக்கிற தெய்வமே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க, இது ஒரு விஷயாய் மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன், ஆண்டவரே இரக்கம் செய்கிற தேவன், ஆண்டவரே எங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே இறங்கி வருவீராக. அல்லேலூயா. ஒரு இருட்டை காண்பிக்கிறேன், ஒரு இருட்டை பார்க்கிறேன். அந்த இருட்டு என்னன்னே தெரியல, ஆனா ஆவியானவர் உணர்த்துகிற காரியம், ஒரு இருட்டுக்குள்ளே நீ நடப்பது போல தடுமாறி ஒரு நிலையிலே நிற்க முடியாம ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஆவிக்குரிய தன்மை குறைந்து போய்விட்டது. உன்னுடைய நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேறொரு ஆண்டவரே வேதனை அனுபவங்களுக்குள்ளாக, வேதனையின் ஆண்டவரே வழிகளுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆவியானவர் அந்த இருள் நிறைந்த அந்த தடுமாற்றத்தை, மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவன் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் தேவனுடைய பட்சமாய் நீ வரும்போது அந்த தடுமாற்றத்தின் ஆதிக்கத்தை கர்த்தர் உடைக்கிறதை பார்க்க முடியும். எல்லா கரங்களை தட்டி தடுமாற்றத்தின் ஆவியை கர்த்தர் உடைப்பாராக, கர்த்தர் உடைப்பாராக, தடுமாற்றத்தின் ஆவியை உடைப்பாராக, தடுமாற்றத்தின் ஆவியை உடைப்பாராக. கீழ்ப்படியாத காரியத்தை நிமித்தம் உன் பிள்ளைகளுக்கு ஒரு சில பலவீனங்கள் வரப்போகிறது, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு சில பலவீனங்கள் வரப்போகிறது. ஒரு பொது செய்திகளை நீங்க கேட்க போறீங்க. எச்சரிக்கையா இருங்க. தேவ சமூகத்துல ஆண்டவர் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவர் ஜெபத்துக்குள்ளாக நடத்துங்க, அவர்களை கடிஞ்சு கொள்ளுங்க. அவருக்கு பயந்து ஆண்டவர் தேவ சமூகத்துக்கு ஆண்டவரை கொண்டு வராம தடை செய்கிற காரியங்கள் இருக்குமானால் அதை மாற்றி தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அல்லேலூயா கடிந்து பேசி அவர்கள் நிறுத்துங்க. அவர்கள் படுகிற வேதனை ஆவியானவர் அவர்கள் இருதயத்திலே ஒரு சில வேதனையின் ஆதிக்கங்கள் சூழ்ந்திருக்கிறது. ஒரு சில ஆண்டவரே கிரியைகள் ஆண்டவரே அவர்கள் அசைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சில அழுத்தங்கள் அவரை அசைத்துக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் காண்பிக்கிறார். அவருடைய பலவீனத்தினாலே அவர்கள் ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள், அவர்கள் கோபப்படுகிறார்கள். அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தனிமையாய் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்க விடாதபடிக்கு தனிமையாய் நிற்க விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார். எல்லா கரங்களை தட்டி உடைங்க உடைங்க உடைங்க. ஆவியானுடைய மகிமை இறங்கட்டும், ஆவியானுடைய மகிமை இறங்கட்டும், ஆவியானுடைய மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் சரிப்படுத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் சீர்படுத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் உயிர்ப்பிங்க, உயிர்ப்பிங்க அப்பா, உயிர்ப்பிங்க. ரெண்டு வித காரியத்துல ஆண்டவர் இன்றைக்கு கொண்டிருக்கிற ஒரு சில வீட ஆவியானவர் காண்பிக்கிறார். அநேக வழிபாடுகளை செய்து கொண்டு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சொல்லி ரெண்டு பக்கமும் சாஞ்சு கொண்டிருக்கிற ஒரு சில ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் வீடுகளை ஆவியானவர் காண்பிக்கிறார். அந்த வீடுகளுக்குள்ளே எப்பொழுது ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் முடக்கத்தின் வழிகள் வரும் என்று சொல்லி தெரியாமல் அது மாறி மாறி தாக்கத்தை கொண்டு வருகிறது. ஒரு சில நபர்கள் ஜெபிக்கிறதுனால மறுபடி இரக்கத்தை வைத்திருக்கிறார்.
ஒரு சில நபர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே ஒரு பாதிப்பின் தன்மைகள் அந்த வீடுகளுக்குள்ளே உள்ளே நுழைவதை ஆவியானவர் காண்பிக்கிறார். எல்லா கரங்களை தட்டி இந்த பலவீனத்தின் அதிகாரங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் முடக்க நினைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, முற்றிலுமாய் மாறுவதாக. இந்த 8வது மாதத்திலே தேவன் ஆண்டவரே உன்னை அது மறுபடியுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு தொடக்கம். 8 என்பது ஒரு தொடக்கம். அந்த தொடக்கத்துக்குள்ளாக மறுபடியும் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஆதியில் கொண்டிருந்த அன்பை புதுப்பித்து கர்த்தர் மறுபடியுமாய் தேவ சமூகத்தில் உன்னை கொண்டு வர கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரே ஆவியானவரே அல்லேலூயா எங்களை ஒருமனப்படுத்துகிறோம். ஆமென் அல்லேலூயா. இயேசுவே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூரகணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூரகணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் விடுவரே. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. அவர் எந்த சங்கீதம். என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னை உயர்த்து ஆண்டவரே, என்னை உயர்த்துகிற தெய்வமே, என்னை உயர்த்தும்படியாக கடினமான வேலைகளுக்கு போகிறோம். கடினமான வேலை செய்கிறாங்க, முடியல. அப்படிப்பட்ட நபர்கள் இங்கே இருக்கிற அதை பார்க்கிறேன். இந்த வேலையை செய்ய முடியாமல் நிறுத்த முடியல. ரொம்ப கடினமாக ஓடிக்கொண்டிருக்கிற பலவீனம் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், முடியாம நடக்க முடியாம எல்லா நிலைகளையும் கர்த்தர் உடைக்கும்படியாக ஒரு வல்லமை ஆண்டவரே அவர்கள் மேல் இறங்கட்டும். ஆண்டவரே தடைகள் நீக்கட்டும். இந்த ஆராதனை முடிவிலே ஆண்டவர் ஒவ்வொரு நபர்களையும் சுகப்படுத்துங்க. நரம்புகளுக்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே திசுகளுக்குள்ளாக, ரத்த நாளங்களுக்குள்ளாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எலும்பு மண்டலங்களுக்குள்ளாக, நரம்பு மண்டலங்களுக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால் குணமாக்குற வல்லமை இறங்குவதாக. எஸ், தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இதை கேட்கிற அத்தனை நபர்கள் மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். ரிசீவ் 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 ரிசீவ். அன்பு தொடுவீராக, 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 அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே மட்டுமாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தபடினால் எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லப்பினாவே தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய பிரசனத்தினாலே விடுதலையும் மாற்றத்தையும் அற்புதத்தையும் தேவன் கட்டளையிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எந்த ஒரு இடதலும் வேதனைகளும் இந்த ஆண்டவரே நாட்டிலே வராதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ஆண்டவரே வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தொடர்ந்து ஆண்டவரே மீதியான வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா.